அடிகளார் கலை அறிவியல் மற்றும் தமிழ் கல்லூரியுடன் இணைந்து தூய தமிழ் இளைஞர் பாசறை பெருமையுடன் இந்த 4வது ஆண்டு விழாவை நடத்துவது மிகவும் சிறப்புக்குரியது. அதாவது இந்த விழாவின் நூல் வெளியீடு விழாவின் நாயகர் நமது இலக்கியவாணன் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நோய் நல்லது என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். நான் முதல் தலைப்பை பார்த்தவுடன் நோய் நல்லது என்ன கொடுக்கிறார். நோய் வந்தால் எல்லாரும் வருத்தப்படுவார்கள், இவர் நோய் வந்தால் நல்லது என்று தலைப்பு கொடுத்திருக்கிறாரே என்று ஒரு படிக்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றியது. அதில் நாம் உள்ளே சென்று பார்த்தால் நம்ம சோப்பு நம்ம பயன்படுத்துகிறோம், எண்ணெய் பயன்படுத்துகிறோம், மற்றும் உணவு வகைகள் எல்லாம் அதெல்லாம் எவ்வளவு எங்கெங்கு வெளிநாட்டிலிருந்து தயாரித்து அதை பாதுகாத்து இது நமக்கு சேரும் பொழுது அது மிகுந்த நாட்களை அடைந்ததாக உள்ளது. அதை சாப்பிட்டால் நமக்கு என்னென்ன தொந்தரவுகள் வரும். சோப்பு போட்டால் அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த நம்ம வேர்வை அந்த துவாரங்களெல்லாம் அடைத்துவிடும். அதுபோக எண்ணெய் எல்லாம் கொழுப்பு கட்டிகளாக நின்றுவிடும். மற்றும் எத்தனையோ உணவு பிரச்சனைகள் எல்லாம் தான் நமக்கு நோய் வருகிறது என்பதை இந்த புத்தகத்தை படித்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் சிறு வயதிலேயே கவிதைகள், பேச்சு போட்டி இதெல்லாம் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கலந்து கொள்வார் என்பதையும் நான் அதன் மூலம் அறிந்தேன். மேலும் அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதைக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிலையம் அதை தரணி ஆளும் தமிழ் என்ற ஒரு சிறப்பு கவிதை எழுதியிருந்தார். அதையும் அவர் அந்த அதாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இவருக்கு கவிதை புரசு என்ற ஒரு விருதையும் வழங்கியிருக்கிறது. இத்தனை பெருமைகளையும் உடைய நமது இலக்கியவாணன் அவர்களை அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி, இன்னும் பல நூல்களை எழுதி மக்களுக்கு அந்த நோய்கள் வராமலும் அவர்கள் அந்த எந்தெந்த மருத்துவ முறை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த புத்தகத்தின் மூலம் தெரிந்து கொண்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து அதனை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் இந்த தமிழ் பிறந்த தாயகத்திலே தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் இடத்திலே தமிழ் தாழ்ந்து கிடக்கிறது. ஆட்சியிலும் அலுவலகங்களிலும் பேச்சு வழக்கிலும் வீட்டிலும் வெளியிலும் பெருமை கொண்டு கிடக்கிறது. இது இது பள்ளியில் பேசினால் தண்டம், தமிழில் பேசுவதால் தயக்கம், எத்தனையோ மொழிகளில் ஊடகங்களில் இணக்கம், மாற்றான் மொழியின் மடியில் மகிழ்ந்து கிடப்பதும் மகிழ்ந்து துடிப்பதும் தமிழர்களின் இன்றைய நிலையாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் எப்படி மாற்ற வேண்டும், இந்த போக்கை எப்படி மாற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும். அது தமிழ் அமைப்புகளும் தமிழ் ஆர்வலர்களும் அதை இந்த தாக்கத்தை ஏற்படுத்த ஒருங்கிணைய வேண்டும் என்பதை அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக நான் அனைவரையும் கொள்கின்றேன். இருந்தாலும் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 66 அமைப்புகளை கொண்டது. எல்லா மாநிலங்களிலும் ஒரு 5 சங்கம் 6 சங்கம் என்று இருக்கிறது. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து நாங்கள் அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவை என்ற ஒரு அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். தமிழர்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் மும்பாய் செல்லுங்கள், டெல்லி செல்லுங்கள், புவனேஸ்வர் செல்லுங்கள், இந்த தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் எந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிய வந்தாலும் உடனே அந்தந்த சங்கங்கள் மூலமாக சொல்லி அவர்களை அந்த துயரத்தை களைந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதனால் இந்த புவனேஸ்வர் தமிழ் சங்கத்தில் போல நாங்கள் சொந்தமாக கட்டடம் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 2 அடுக்கு மாடி உள்ளது, தளங்கள் உள்ளது. அதுக்கு மேல் இப்பொழுது ஒரு 10 அறைகள் கட்டி கொண்டு இருக்கின்றோம். யார் வந்தாலும் 20 பேர் தங்கும் அளவுக்கு, அதாவது எல்லா வசதிகளையும் கொண்டது. நட்சத்திர ஹோட்டல் எவ்வளவு வசதி இருக்குதோ அந்த அளவுக்கு வசதி வச்சு நாங்கள் இப்போ அதை கட்டி கொண்டு இருக்கிறோம். அதற்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவாகிறது. அதை மற்ற நன்கொடை மூலமும் அரசு உதவி மூலமும் செய்து கொண்டு இருக்கிறோம், நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி பல சங்கங்கள் இருக்குது. அதாவது டெல்லியில் இருக்கிறது, மும்பாயில் இருக்கிறது,
ஹரியானாவில் இருக்கிறது. எல்லாமே சொந்த தமிழ்ச்சங்கம், சொந்த கட்டணம், சொந்த இடம், அதில் வச்சு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அங்கே வந்து பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம். தூய தமிழை இதை எப்படி வகுப்பறையில் சொல்லுகிறோம் அந்த மாதிரி நாங்கள் போட்டிகள் வைத்து அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்குறோம். திருக்குறள், பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் இவர்களெல்லாம் போட்டி வச்சு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பரிசு வழங்குகிறோம். மற்றபடி தமிழர்கள் இந்த சுமையுந்து சென்று நம்ம சென்னையிலிருந்து கல்கட்டா போகுது, அதே மாதிரி மும்பாயிலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லும் போது ஏதாவது விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தமிழ் சங்கத்துக்கு தெரிஞ்சால் உடனடியாக அவங்களுக்கு முதலுதவி செய்து அவர்களுக்கு வேண்டுமோ அந்த மருத்துவ வசதி கொடுத்து அவங்க வீட்டுக்கு தெரிவித்து அவங்களுக்கு நன்றாக அவங்க வீட்டில் வரும் வரை என்று பாதுகாத்து கொண்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய பணிகள் செஞ்சு கொடுக்குறோம். அதனால் எதனால் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு இன உணர்வால், மொழியால், நான் தமிழன், என் மொழி தமிழ், என் நாடு தமிழ்நாடு என்ற உணர்வை அத்தனை பேரும் கொண்டிருக்க வேண்டும். தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டில் தண்ணீரை குடித்து தமிழ்நாட்டில் சோற்றை உண்டு என தமிழ்நாட்டில் அனைத்து தமிழ்நாட்டுடைய செல்வங்களையும் நாம் அனுபவித்து தமிழ் படிப்பாமல் இருக்கிறது பெருங்குற்றம். ஆகவே தமிழர்களே தம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுங்கள் என்று கூறி இந்த பயிற்றுமொழி தமிழில் பயிற்றுமொழி வரும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். அடுத்தடுத்து மாநாடுகள் நடத்தி அதை கோரிக்கையை கொடுத்து நிறைவேற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா.